எதுக்கு இங்கே வந்திருக்க அதை சொல்லு. பூமியை சுற்றி பார்க்க. இவர் அப்படியே டோரா போச்சு. சூப்பர்ரா. எங்கிருந்துடா வந்து சேர்றீங்க எல்லாரும்? ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு தம்பதியருக்கு தகன்னு ரொம்ப அழகாக அற்புதமாக சுருண்ட முடியோட சிவந்த மேனியோட சிரித்த கண்களோட ஒரு அற்புதமான ஆண் குழந்தை பிறக்குதுங்க. அந்த ஆண் குழந்தை பிறந்தது ஒரு ராஜ பாரம்பரியமான ஒரு பெரிய அரண்மனை குடும்பத்திலிங்க. அந்த குழந்தை பிறந்தது எங்கே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது நாகர்கோவில் அருகிலுள்ள மார்த்தாண்டம் அப்படிங்கிற ஊரில் தான் ராஜ பாரம்பரியத்தில் அந்த குழந்தை பிறந்ததுங்க. பெற்றோர் சீராட்டி பாலூட்டி நல்லா வளர்த்தாங்க. குழந்தைய பார்க்கும்பொழுது ராஜகலையாக இருந்ததுனால தான் குழந்தைக்கு ஸ்ரீ மகேந்திரகிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு மன்னனுடைய பெயரை வச்சாங்க. அந்த குழந்தை வளர்ந்தாருங்க. வளர்ந்த உடனே திடீர்னு வீட்டை விட்டு வெளியேறினார். மும்பைக்கு கிளம்பிட்டார். அவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல, அந்த ராஜபோகமான வாழ்க்கையை விட்டுட்டு மும்பைக்கு போயிட்டார். மும்பையில் சில காலங்கள் அவர் அங்கே இருந்திருக்கார். அங்கிருந்து ஹைதராபாத்துக்கு அப்படியே கிளம்புறார். அங்கேயும் இருக்கிறாரு. அங்கே ஒரு பெரிய மகான் அவர்கிட்ட சித்திக்கான ஞானத்தை பெற்றுக்கொள்கிறார். அதாவது அந்த தீட்சை இவர் பெற்றுக்கொள்கிறார். அதுக்கு அடுத்து ஊர் ஊராக சுற்றிக்கிட்டே இருக்கார். வீட்டுக்கெல்லாம் வரவே இல்லை, அப்படியே சுற்றிகிட்டே இருக்கிறாரு. அதே மாதிரி 1914 உலகப்போர் நடந்தது இல்லைங்களா, அப்போல்லாம் இவர் இளைஞராக அங்கங்கே சுற்றின்னு இருக்கிறாரு. எல்லா இடமும் சுற்றிட்டு 1960ஆம் ஆண்டில் கணக்கம்பட்டி வருகிறார். அதை நம்ம பழனிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கணக்கம்பட்டிக்கு வருகிறார். அந்த கணக்கன்பட்டியில் உட்கார்ந்து அங்கே இருக்கக்கூடிய காளியம்மன் கோவிலில் 2 வருஷம் தங்குறார். உடனே அந்த கோவிலுக்கான கும்பாபிஷேக வேலைகளை ஆரம்பிக்கிறாரு. கும்பாபிஷேகம் நாளைக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. எல்லாம் ஏற்பாடு பண்ணி பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டு நாளே காணாமல் போயிடுறாரு. அதுக்கடுத்து நேராக அவர் எங்கே வராரு, கல்லல் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வராரு. அங்கே 5 ஆண்டு காலம் இருக்கிறாரு. அதுக்கடுத்தது கண்டனூர் வராரு. அங்கே வைகரையில் இருக்கக்கூடிய கருப்புசாமி கோவிலில் 6 ஆண்டுகள் இருக்கிறார். அதுக்கடுத்தது கொடைக்கானல், அதுக்கடுத்தது மதுரை, அதுக்கடுத்தது கல்லுப்பட்டி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான சில இடங்கள் அங்கெல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கிறார். கடைசியாக மறுபடியும் கணக்கம்பட்டி அந்த ஏரியாவில் உட்கார்றாங்க. அப்போ தான் இப்போ ஒரு சின்னவர் இவர்கிட்ட சேர்றார், சிஷ்யராக சேர்றார். இவரை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கான். இவன் உலகமே கையெடுத்து கும்புற அளவுக்கு வருங்காலத்தில் வருவான் அப்படின்னு அந்த சின்ன பையனை பார்த்து தன்னுடைய சிஷ்யனை பார்த்து சொல்கிறார். அவர் தான் பிரபலமான அந்த கணக்கம்பட்டி அழுக்கு முட்டை சித்தர்னு இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க தான் இவருடைய பிரதானமான சீடராக இருந்திருக்கிறார். இந்த ஸ்ரீ மகேந்திரகிரி சுவாமிகளுக்கு ரசவாதம் தெரியும், நவகண்ட யோகம் தெரியும், கூடு விட்டு கூடு பாயிற வித்தை தெரியும், பரிபாஷைகள் எல்லாமே தெரியும். ஆனால் அதை எதுக்காகவுமே அவர் பயன்படுத்தினது கிடையாது. அப்படிலாம் இருக்கக்கூடாது, இயல்பாக இருக்கணும்னு இருந்தாங்க. 140 வருஷங்கள் இந்த மகான் இருந்திருக்கிறாங்க. தன்னை தேடி வர்றவங்களுக்கெல்லாம் தீட்சை கொடுக்கறது, மந்திர உபதேசங்கள் எல்லாம் செய்கிறது, வேதங்கள் இதிகாசங்கள் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த நியம நிஷ்டைகளில் இருந்து அதில் சொல்லப்பட்டிருக்கிற நீதிகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்கிறது, இதெல்லாம் தான் இந்த மகான் தொடர்ந்து செய்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அதனால்தான் இவங்களை சுற்றி எப்பொழுதுமே பெரிய கூட்டம் எல்லாம் கூடிக்கிட்டே இருக்குங்க. இந்த மகான் திடீர்னு ஒரு நாள் சொன்னாங்க, வந்த நேரம் வந்துருச்சு, அதாவது வந்த காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, வந்த வேலையும் முடிஞ்சிருச்சு, இனிமேல் கிளம்ப வேண்டிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மறுநாளே சித்தி அடைகிறாங்க. அதாவது 26/1/2012 தை மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமையில் பூராடம் நட்சத்திரத்தில் இந்த மகான் பரிபூரணமாகறாங்க. தை பூராடம் தான் இவங்களுடைய குரு பூஜை. இந்த ஸ்ரீ மகேந்திர சுவாமிகளுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூரிலிருந்து சிவகங்கை செல்லும் வழியில் பார்த்தீங்கன்னா மதகுப்பட்டின்னு ஒரு ஊர், அதுலேருந்து கிழக்க போனீங்கன்னா பாகனேரி செல்லும் சாலையில் அவங்களுடைய ஆசிரமம் அமைஞ்சிருக்குங்க. இந்த மகானுடைய ஜீவசமாதி போனோம்னா கர்ம வினைகள் எல்லாமே விலகும்.
நமக்கு பாவங்கள் எல்லாமே தீரும், புண்ணியம் கிடைக்கும், சந்ததி நல்லா வருவாங்க. நம்ம இந்த பிறவி எடுத்திருக்கோம் இல்லைங்களா, அந்த பிறவி பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அப்படி இருக்கிறதுனால இந்த ஸ்ரீ மகேந்திரகிரி சுவாமிகளுடைய ஆசிரமம், அழகான ஆசிரமத்துக்கு சென்று தவம் செய்வோம், அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் யோகிகள், தபசிகள், சந்நியாசிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.